சிவனின் கோபம் உலகமே உறைந்து போன தருணங்கள். ஹரஹர மகாதேவ். அமைதியின் இருப்பிடமான கைலாயமும் கருணையின் கடலான சிவபெருமானின் இதயமும் நெருப்பாய் பற்றி எரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கோபத்தின் தீப்பிழம்பு பிரபஞ்சத்தையே நடுங்க வைக்கும். இன்று சிவபெருமானின் கண்களில் இருந்து விழுந்த ஒவ்வொரு கோபத்துளியும் எப்படி பேரழிவாக மாறி உலகை உலுக்கியது என்பதை உணர்ச்சிபூர்வமாக பார்க்கப் போகிறோம். தட்சயாகம், பார்வதியின் வலி, சிவனின் வேதனை. தனது அன்பான மனைவி தாட்சாயினி தன் தந்தையின் அவமானத்தால் தீக்குளித்து உயிர் விட்டதை அறிந்தபோது சிவனின் இதயம் சிதைந்து போனது. அந்த வேதனை கோபமாக உருவெடுத்தது. கண்ணீர் வற்றாத கண்களுடன் தன் ஜடாமுடியிலிருந்து வீரபத்திரரை உருவாக்கினார். வீரபத்திரரின் ஒவ்வொரு அடியும் நிலத்தை அதிரச் செய்தது. தட்சனின் தலை துண்டிக்கப்பட்டது. யாகசாலை இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது. பார்வதியின் இழப்பு உலகையே அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்றது. திரிபுர சம்ஹாரம், ஒரே அம்பு, 3 பேரழிவுகள். 3 அரக்கர்களின் ஆணவம் வானில் பறக்கும் கோட்டைகளாக மாறி தேவர்களை நடுங்க வைத்தது. அவர்களின் அராஜகத்தைக் கண்டு சிவனின் நெற்றிக்கண் சிவந்தது. மேருவை வில்லாகவும் வாசுகியை நானாகவும் கொண்டு ஒரே ஒரு அஸ்திரத்தை எய்தார். அந்த அம்பு விடுபட்ட கணத்தில் 3 கோட்டைகளும் நெருப்பு பிழம்புகளாக மாறி சாம்பலாயின. ஒரு அம்பு, 3 அரக்கர்கள், ஒரே கணத்தில் அழிந்த பேரழிவு. கால பைரவர் அகந்தைக்கு எதிரான ஆயுதம். படைப்புக் கடவுளான பிரம்மனின் 5வது தலை அகந்தையால் கர்வம் கொண்டது. நானே உயர்ந்தவன் என்ற ஆணவக் குரலை கேட்ட சிவன் பொறுமையின் எல்லையை இழந்தார். அந்த கோபமே கால பைரவர் என்ற உக்கிர உருவமாய் வெளிப்பட்டது. பிரம்மனின் அகந்தை தலை கால பைரவரின் ஒரு அசைவில் கிள்ளி எறியப்பட்டது. சிவபெருமானின் கோபம் ஞானத்தை நிலைநிறுத்தவும் ஆணவத்தை அடக்கவும் வெளிப்படும் ஒரு சக்தி என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. காமதகனம், ஒரு தீப்பொறி, ஒரு சாம்பல். தவம் செய்து கொண்டிருந்த சிவனின் அமைதியை குலைக்க மன்மதன் மலரம்புகளை எய்தான். சிவனின் நெற்றிக்கண் மெதுவாக திறந்தது. அது உலகை எரிக்கும் கோபத்தின் வெளிச்சம். அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஒரு தீப்பொறி மன்மதனை ஒரு நொடியில் சாம்பலாக்கியது. காதல் கடவுளே, சிவனின் கோபத்தின் முன் ஒரு சாம்பல் பொடியாகிப் போனது. சிவபெருமானின் ஒவ்வொரு கோபமும் வெறுமனே அழிவுக்காக அல்ல, அது அநீதியை, ஆணவத்தை, அதர்மத்தை அழிப்பதற்காகவே. இந்த வீடியோ உங்களுக்கு உணர்ச்சிபூர்வமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல உணர்வுபூர்வமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர மகாதேவ்.